அந்த கட்சியினுடைய விவசாய சங்கம்தான் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம். கட்சியை விட விவசாயிகள் சங்கம்தான், விவசாயிகள் தான் ஒரு வீர தீரமிக்க போராட்டங்களை இந்திய மண்ணில் நடத்தியிருக்கிறார்கள். உழுபவனுக்கே நிலம் சொந்தமாக்கப்பட வேண்டும், உற்பத்தி செய்கிற பொருளுக்கு கட்டுப்படியான விலைகள் வேண்டும், உற்பத்தி செய்கிற பொருட்களை உற்பத்தி செய்வதற்காக அரசாங்கம் எங்களுக்கு ஒரு விலை நிர்ணயிக்கப்பட்ட இடுபொருட்களை எல்லாம் வழங்கப்பட வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய நீண்ட நெடிய போராட்டங்களை நடத்திய சங்கம் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம். இந்தியா முழுவதும் பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். பண்ணப்புற வயலாரில் போராட்டங்களை நடத்தி வீரதீர போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். தெலுங்கானாவில் மிக சிறந்த போராட்டங்களை எல்லாம், மிக வீரமிக்க போராட்டங்களை எல்லாம் நடத்தியிருக்கிறார்கள். 75 மாவட்டத்தில் அடிமை முறையை ஒழிக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, உழுபவனுக்கே நிலம் சொந்தமாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தும் விவசாயிகள் நலன் கருதி குத்தகை விவசாயிகளுடைய உரிமைக்காக ஒரு நீண்ட நெடிய போராட்டங்களை நடத்தியவர்கள் தமிழ்நாடு விவசாய சங்கம். போராட்டங்கள் என்று சொல்லிவிட்டால் ஏதோ ஒரு மணி நேரம் நடத்துகிற போராட்டங்கள் அல்ல. நாங்கள் போராட்ட களத்திற்கு கம்யூனிஸ்டுகள் வருகிறார்கள் என்று சொன்னாலே இந்திய இராணுவமே வந்திருக்கிறது. போராட்ட களத்தில் நாங்கள் நிற்கிறோம் என்று தெரிந்து கூட எங்களை அச்சுறுத்த வேண்டும் என்பதற்காக குறிபார்த்து நெஞ்சில் துப்பாக்கியால் சுட்டிருக்கிறார்கள். ஒரு அரசியல் கட்சி அர்ப்பணிப்பு செய்திருக்கிறது, தியாகம் செய்திருக்கிறது என்று சொன்னால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நிகரான ஒரு கட்சி இந்தியாவில் இல்லை. நாங்கள் எண்ணற்ற ஒரு மிகப்பெரிய மதிப்புமிக்க தலைவர்கள் எல்லாம் போராட்ட களத்திலேயே இறந்திருக்கிறோம். போராட்ட களத்திலேயே நாங்கள் இழந்திருக்கிறோம். எங்களுக்கான போராட்ட வடிவம் என்பது ஏதோ வெறும் கோஷங்களை போடுவது, போராட்ட களத்தில் போட்டாக்கள் எடுப்பதல்ல. நாங்கள் அரசு இயந்திரத்தையே எதிர்த்து போராடியவர்கள், சமநீதிக்கான போராட்டங்களை கண்டவர்கள் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம். நிலமற்ற விவசாயிகளுக்கு விவசாய நிலங்கள் உரிமையாக்கப்பட வேண்டும் என்று நில சீர்திருத்த சட்டத்தை இந்தியாவில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக நீண்ட நெடிய போராட்டங்கள் நடத்தியவர்கள். அந்த போராட்டத்தில் நாங்கள் சிறைகளுக்கு சென்றிருக்கிறோம், சித்திரவதைகளுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறோம், துப்பாக்கி குண்டுகளுக்கு பலியாகி இருக்கிறோம், காவல்துறையினுடைய தடிகளுக்கு கூட நாங்கள் பலியாகி இருக்கிறோம். எங்களுக்கென்று எண்ணற்ற தியாகங்கள் இருக்கிறது இந்திய அரசியல் வரலாற்றில். ஆட்சியாளர்கள் யார் வேண்டுமானாலும் வரலாம், ஆனால் மக்களுக்காக நின்றவர்கள், களத்தில் நின்றவர்கள், விவசாயிகளுடைய உரிமைக்காக, தொழிலாளர்களுடைய உரிமைக்காக களத்தில் நின்று போராடியவர்கள், வென்றவர்கள், சாதித்து காட்டியவர்கள் தமிழ்நாடு விவசாய சங்கத்தினுடைய மகத்தான தலைவர்கள். நில உச்சவரம்பு சட்டம் தமிழ்நாட்டில் அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது ஏதோ ஆட்சியாளர்களுடைய மூளையில் உதித்ததல்ல. தமிழ்நாடு விவசாய சங்கத்தினுடைய லட்சக்கணக்கான தொண்டர்கள் செந்துண்டு அணிந்து வீதியில் வந்து போராடுகிற போது கிடைத்திருக்கிற வெற்றி, ஆட்சியாளர்களையே ஒருபடி இறங்கி வந்து கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றுகிறோம் என்று மக்கள் அந்த விவசாய சங்கத்திடம் அவர்கள் அந்த கோரிக்கையை ஒப்புக்கொண்டதனுடைய விளைவு இன்றைக்கு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நில உச்சவரம்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது ஏதோ சாதாரணமாக வந்துவிடவில்லை. பல ஆயிரக்கணக்கான விவசாயிகளை களத்திலேயே பழி கொடுத்து அந்த சட்டம் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு பாரம்பரியமும் வரலாற்று பின்னணியும் கொண்டிருக்கிற ஒரு சங்கம் தான் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம். அந்த சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளராகத்தான் 25 ஆண்டு காலம் டாக்டர் துரைமாணிக்கம் அவர்கள் தலைமை பொறுப்பேற்று தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார். எனக்கு முன்னால் பேசியவர்கள் எல்லாம் சொன்னார்கள், தமிழ்நாட்டில் விவசாயிகள் பின்பற்றுகிற நடைமுறைகள், விவசாயிகளுடைய வாழ்வியல், இந்த விவசாயம் சார்ந்திருக்கிற மண், மக்கள் அத்தனையும் முழுவதுமாக தெரிந்த ஒரு மகத்தான தலைவர் தான் டாக்டர் துரைமாணிக்கம் அவர்கள். எங்கே பிரச்சனைகள் நடைபெறுகிறதோ, எங்கே விவசாயிகளுக்கான குறைகள் இருக்கிறதோ, கோரிக்கைகள் இருக்கிறதோ, அந்த இடத்திற்கு நேரடியாக களத்திலே போய் நின்று அந்த கோரிக்கையை வென்று காட்டிய, சாதித்து காட்டிய மகத்தான தலைவன் தான் டாக்டர் துரைமாணிக்கம் அவர்கள். எனக்கு இங்கே முன்னால் பேசியவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள், கபிஸ்தலம் மூப்பனார் அவர்களுடைய நிலம் உச்சவரம்பு சட்டம் தமிழ்நாட்டில் அமுலில் இருக்கிறது. ஆனால் அந்த கபிஸ்தலம் மூப்பனாருடைய நிலங்கள் விவசாயிகளுக்காக உச்சவரம்பு சட்டத்திற்குள் வராமலே இருக்கிறது.
யார் கேட்பது? அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறது, ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள், அரசியலமைப்பு சட்டத்தை நிறைவேற்றுகிற அரசு இயந்திரம் இருக்கிறது. யாரும் கேட்கவில்லையே. ஆனால் ஆயிரக்கணக்கான விவசாயிகளை ஒன்று திரட்டி அதே நிலத்தில் உச்சவரம்பு சட்டத்தை அமுல்படுத்தப்பட வேண்டும் என்று களத்தில் நின்று போராடி சிறை சென்ற மகத்தான தலைவன் தான் டாக்டர் துரைமாணிக்கம் அவர்கள். எண்ணற்ற போராட்டங்களை அதே போல் சொல்லிவிட முடியும். அரசியலமைப்பு சட்டம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. விவசாயிகளுக்காக என்னென்ன உரிமைகள் இருக்கிறதோ அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விவசாயிகளுடைய வாக்குகளை பெற்று ஆட்சியாளர்கள் அதிகாரத்திற்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் விவசாயிகளுக்கான உரிமை என்று வருகிற போது அதற்காக நாடாளுமன்றத்திலோ சட்டமன்றத்திலோ சட்டங்களை நிறைவேற்றுகிறார்களா, அதற்கான உரிமைகளை வழங்குகிறார்களா என்றால் இல்லை. ஆனால் டாக்டர் துரைமாணிக்கம் தலைமையிலான தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் தான் உற்பத்தி செய்திருக்கிற நெல்லுக்கு உரிய விலை கிடைக்கப்பட வேண்டும் என்று நீண்ட நெடிய போராட்டங்களை தமிழ்நாடு முழுவதும் நடத்தியது மட்டுமல்ல, அந்த கோரிக்கையை செவிட்டு காதில் இருக்கிற ஒன்றிய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய காதுகளுக்கு எடுத்து சென்று மக்களை வீதியில் இறங்கி போராட வைத்து அணிதிரட்டிய மகத்தான தலைவன் தான் டாக்டர் துரைமாணிக்கம் அவர்கள். அதே போல இன்றைக்கு நீர்நிலைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், ஆறுகள் பாதுகாக்கப்பட வேண்டும், வாய்க்கால்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், குளங்கள் தூர்வாரப்பட வேண்டும் என்று சொன்னாலும் அரசு நிறைய திட்டங்களை தீட்டுகிறது, அதற்காக நிறைய நிதிகளை ஒதுக்குகிறார்கள். ஆனால் அத்தனையும் அது நடைமுறைக்கு வந்திருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை. வீதியில் இறங்கி விவசாயிகளை அணிதிரட்டுகிற போது, வீதியில் இறங்கி போராடுகிற போதுதான் அது அரசினுடைய கவனத்திற்கு செல்லப்படுகிறது. அப்படி பல மகத்தான திட்டங்களை கொண்டு வந்தவர் தான் டாக்டர் துரைமாணிக்கம் அவர்கள். எனக்கு முன்னால் பேசியவர்கள் இங்கே குறிப்பிட்டு சொன்னார்கள், இங்கே வாழ்வாதாரமாக இருக்கிறது, விவசாயிகளுடைய வாழ்க்கையாக இருக்கிறது காவிரி நீர் தான், ஆத்து பாசனம் தான். வானத்தை நம்பி வாழுகிற விவசாயிகள் கிடையாது. இங்கே நிலத்தடி நீரை நம்பி வாழுகிற விவசாயம் இந்த பகுதியில் கிடையாது. வெறும் ஆத்து பாசனத்தை மட்டுமே நம்பி இருக்கிற விவசாயம் கீழத்தஞ்சை மாவட்டம். ஆனால் அந்த மாவட்டத்திற்கு தான் காவிரி நீர், உரிய தண்ணீர் உரிய காலத்தில் உரிய முறையில் வழங்கப்படவில்லை. ஒன்றிய அரசாங்கம் ஒரு மாநிலத்திற்கு ஆதரவாக இருக்கிறது. ஆனால் மாநில அரசு அறிக்கைகளை விடுகிறார்கள். ஆனால் நாங்கள் நீதிமன்றம் போகிறோம் என்று சொல்லுகிறார்கள். பிரச்சனை தீர்ந்திருக்கிறதா? நடுவர் மன்றம் அமைக்கப்பட வேண்டும் என்று 110 கிலோமீட்டர் வேதாரண்யத்தில் இருந்து ராஜாஜி பூங்காவில் இருந்து ராஜராஜன் சிலை வரை 110 கிலோமீட்டர் மனித சுவர்களாக விவசாயிகளை அணிதிரட்டிய மகத்தான போராட்டத்திற்கு தலைமையற்ற தலைவர்களில் மகத்தான தலைவன் தான் டாக்டர் துரைமாணிக்கம் அவர்கள். வரலாறுகள் இருக்கிறது, எங்களுக்கென்று நிறைய வரலாறுகள் இருக்கிறது, எங்களுக்கென்று நிறைய போர்க்குணங்கள் இருக்கிறது. நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வேண்டுமானால் வராமல் இருக்கலாம், நாங்கள் சட்டப்பேரவை உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, நாட்டினுடைய அமைச்சர்களாக வேண்டுமானால் வராமல் இருக்கலாம். மக்களை பற்றி உண்மையிலேயே அக்கறைப்பட்டவர்கள், மக்களை பற்றி அவர்களுடைய உரிமைகளுக்காக உண்மையிலேயே வீதிக்கு வந்து கவலைப்பட்டவர்கள் கம்யூனிஸ்டுகள் தான். எத்தனை குடும்பங்கள் நாங்கள் போராட்ட களத்திற்கு வருகிற போது, சிறை சென்ற போது பசியால் பட்டினியால் மனைவிகள் செத்த வரலாறுகள் உண்டு. குழந்தைகள் வீதியில் இன்றைக்கு சோத்துக்கு வழி இல்லாமல், கல்வி கிடைக்காமல் இன்றைக்கு வீதியில் அலைந்தவர்கள் உண்டு. எங்கள் குடும்பத்தை நாங்கள் ஒருபோதும் பார்த்ததில்லை. அடுத்தவர்களுடைய வாழ்வியலுக்காக கம்யூனிஸ்டுகள் என்று வந்துவிட்டால் அடுத்தவர்கள் எங்கே பாதிக்கப்படுகிறார்களோ, மற்றவர்களுடைய உரிமைகள் எங்கே மறுக்கப்படுகிறதோ அங்கே தங்களுடைய உரிமையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு வீதிக்கு வந்து களத்தில் நின்று போராடுகிறவர்கள் கம்யூனிஸ்டுகள். இப்படி கம்யூனிஸ்டுகளுக்கு என்று ஒரு நீண்ட நெடிய வரலாறுகள் இருக்கிறது. நிறைய அதற்கான இன்றைக்கு வர 100 ஆண்டு காலத்தில் நாங்கள் செய்திருக்கிற பல மகத்தான சாதனைகள் உண்டு. நில உச்சவரம்பு சட்டம் மட்டுமல்ல, விலை நிர்ணயத்தையும் நாங்கள் தான் உறுதிப்படுத்தி கொடுத்திருக்கிறோம் விவசாயிகளுக்காக. குத்தகை விவசாயிகளுக்கு நிலத்தை உரிமைப்படுத்தி கொடுத்தவர்களும் நாங்கள் தான். நிறைய வரலாறுகளை எங்களால் சொல்ல முடியும். ஆனால் எங்களுக்கென்று நிறைய சோதனைகள் உண்டு. ஒருபோதும் நாங்கள் வரலாற்றில் எங்களுடைய சோதனைகளை சொன்னது கிடையாது. களத்தில் இறந்து போன போது எங்களுடைய குடும்பங்கள் நிற்கதியாய் போயிருக்கிறது. அதற்காக நாங்கள் அனுதாபங்களை தேடியவர்கள் கிடையாது.
நாங்கள் முதன்மையாக நின்று களத்தில் யாருக்காக வேண்டுமானாலும், விவசாயியாக இருந்தாலும், தொழிலாளியாக இருந்தாலும், வர்த்தகர்களாக இருந்தாலும், அமைப்பு சாரா தொழிலாளர்களாக இருந்தாலும், அத்தனை பேர் நலனிலும் எங்களுக்கென்று ஒரு பாரம்பரியமும் எங்களுக்கென்று ஒரு வரலாற்று பெருமையும் கம்யூனிஸ்ட சித்தாந்த கொள்கையோடு நாங்கள் வீதிக்கு வந்து மக்களை அணிதிரட்டி தலைமையேற்றி போராடியவர்கள் இந்த கம்யூனிஸ்டுகள். இன்றைக்கு எத்தனையோ அரசியல் கட்சிகள் வருகிறது. யாரெல்லாம் இன்றைக்கு மக்களை பற்றி பேசுகிறார்கள், மொழியை பற்றி பேசுகிறார்கள், அவர்களுடைய இனத்தை பற்றி பேசுகிறார்கள். கம்யூனிஸ்டுகளுக்கு அப்படி எதுவும் கிடையாது. மனிதம்தான், மனித நேயம்தான் எங்களுக்கானது. எனவே அதற்கான போராட்ட களத்தில் நாங்கள் முதன்மையானவர்கள். நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்களே பேசுகிறார். வட மாநிலங்களில் இருக்கிற பீகார் மாநிலத்தில் இருந்தும் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் தமிழ்நாட்டிற்கு வந்தால் தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள் வட மாநிலத்தவர்களை தாக்குகிறார்கள் என்று பீகாரில் அரசியல் பிரச்சாரத்தில் பேசுகிறார். ஒரு நாட்டினுடைய பிரதமரே ஒரு தரம் தாழ்ந்து பேசுகிறார். இதுதான் இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கவலை கொள்ளுகிறது. தமிழ்நாட்டில் அப்படி ஏதாவது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா? எங்கேயாவது ஒரு இடத்திலாவது அது போன்ற கலவரங்கள் நடைபெற்றிருக்கிறதா? எதுவுமே இல்லை. கொரோனா காலத்தில் இங்கே இருந்திருக்கிறார்கள், பாதுகாப்பாக இருந்திருக்கிறார்கள், உரிய முறையில் அவர்களுக்கான மருத்துவம் செய்யப்பட்டிருக்கிறது. வடமாநில தோழர்கள் பல மாநிலங்களில் இங்கேயே உரிமைகளை, சட்டபூர்வமான உரிமைகள் தமிழ்நாடு அரசு வழங்கி இருக்கிறது. அவர்களுக்கு வாக்கு உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கான இருப்பிட உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கான தமிழ்நாடு அரசு வழங்குகிற அந்த திட்டங்களை எல்லாம் நேரடியாக பெற்றுக் கொள்வதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இங்கே வடமாநிலத்தவர்களுக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு மோடி அவர்களே, பிரதமர் அவர்களே, இப்படி பிரித்தாளுகிற சூழ்ச்சியை இனத்தின் பெயரால், ஒரு மாநிலத்தின் பெயரால் இப்படி ஒரு பிரித்தாளுகிற சூழ்ச்சியை நாட்டினுடைய பிரதமரே அவர்களுடைய வாயால் சொல்லலாமா? கேட்போம். காஷ்மீர் மாநிலம் இருக்கிறது. அங்கே பகல்காம் என்ற இடத்தில் ஒரு பெரிய துப்பாக்கி சூடு நடந்தது. அந்த துப்பாக்கி சூடு எதனால் நடந்தது? நாட்டினுடைய உளவுத்துறை அமைச்சர், உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருந்தது? அந்த நாட்டினுடைய பாதுகாப்பாக இருக்க வேண்டிய அந்த பகல்காம் மக்கள், சுற்றுலாவுக்கு சென்ற மக்களுக்கு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு அரசு அங்கே என்ன செய்து கொண்டிருந்தது? இன்று வரை நீங்கள் நாடாளுமன்றத்தில் வாய் திறந்திருக்கிறீர்களா? எங்கேயாவது ஒரு இடத்தில் அதை குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறீர்களா? ஆனால் எத்தனை உயிர்கள் அங்கே பலியாகி போயிருக்கிறது. மாண்புமிகு நாட்டினுடைய பிரதமர் அவர்களே, இப்படி பிரித்தாளுகிற சூழ்ச்சியை உங்களுடைய சித்தாந்தம் உங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் நாட்டினுடைய பிரதமருக்கே தகுதியானவர் தானா? பல கேள்விகள் இருக்கிறது. அந்த பகல்காம் அந்த துப்பாக்கி சூடினால் அண்டை நாடான பாகிஸ்தான் மீது போர் நடக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டது. போரை நீங்கள் தான் பகிரங்கமாக அறிவித்தீர்கள். ஆனால் அந்த போர் முடிவுக்கு வந்தது உங்களால் அல்ல, என்னால் என்று அருகாமையில் இருக்கிற அமெரிக்காவினுடைய நாட்டினுடைய அதிபர் சொல்லுகிறார், நான் போரை நிறுத்திவிட்டேன் என்று. இன்று வரை நீங்கள் வாய் திறந்திருக்கிறீர்களா? தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் உங்களை பார்த்து கேள்விகள் கேட்டார்களே, நாடாளுமன்றத்தில் உங்களால் பதில் சொல்ல முடிந்ததா? ஏன் நீங்கள் இன்றும் வாய் திறக்கவில்லை? இதுதான் நாட்டினுடைய பிரதமர் இப்படித்தான் என்றால் நாட்டிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் வந்திருக்கிறது. நாட்டில் ஒரு மிகப்பெரிய சாமானிய மக்களுடைய வாழ்வியலில் மிகப்பெரிய பாதுகாப்பின்மை வந்து விடுமோ என்ற அச்சம் வந்திருக்கிறது. அதைத்தான் நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் கவலை கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கவலை கொண்டிருக்கிறது. இது போன்ற நெருக்கடிகளை மாநில மக்களின் மீது சுமத்திவிடக் கூடாது ஒரு நாட்டினுடைய பிரதமர். அதோடு விட்டார்களா? அது ஒரு தேர்தல் பிரச்சார யுத்தியாக நீங்கள் கையாண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னாலும் கூட இன்றைக்கு ஒரு வாக்காளர் தீவிர திருத்த சட்டத்தை இங்கே நீங்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கிறீர்களே, SIR என்று சொல்லுகிற அந்த திருத்தம், அது ஆண்டுதோறும் இதுவரை எப்படி நடைமுறையில் இருந்தது? தேர்தல் ஆணையம் என்று சொன்னாலே இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின், இந்திய ஜனநாயகத்தின் அடிப்படை தூண் இந்திய தேர்தல் ஆணையம். ஆனால் அந்த தேர்தல் ஆணையம் எப்படி இருக்கிறது என்று நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேசுகிறார். உலகம் முழுவதும் பேசியிருக்கிறார், நாடு முழுவதும் பேசியிருக்கிறார், நாடாளுமன்றத்திலும் பேசியிருக்கிறார்.
இறந்தவர்களோடு நான் டீ எறிந்து கொண்டிருக்கிறேன் என்று பகிரங்கமாக எதிர்க்கட்சி தலைவர் சொன்னாரே, நாடாளுமன்றத்தில் நீங்கள் பதில் சொன்னீர்களா? கிட்டத்தட்ட பல ஆயிரம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்களே, இறந்து போனார்கள் என்று. உயிரோடு இருக்கிறார்களே, பல பேர் அடையாளம் தெரியவில்லை என்று சொல்லி இருக்கிறீர்களே, நாங்கள் இருக்கிறோம் என்று நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறார்களே. நீதிமன்றம் தலையிட்டதற்கு பின்னால் கொஞ்சம் வாக்காளர்கள் அங்கே பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். அது போன்ற பார்முலாவை அதன் அடிப்படையில் நீங்கள் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்திவிடக் கூடாது. இந்திய ஜனநாயகத்தின் மீது ஒரு பெரும் நம்பிக்கையுள்ள நாடு தமிழ்நாடு. இந்த நம்பிக்கையை நீங்கள் தகர்த்துவிடக் கூடாது. இந்த தேர்தல் ஆணையத்தின் மீது எங்களுக்கு சில சந்தேகங்களும் இருக்கிறது. ஏன் தேர்தல் நடைபெற இன்று 3 மாதங்களில் தமிழ்நாட்டில் தேர்தல் நடைபெறப் போகிறது. இந்த 3 மாதத்திற்குள்ளாக நீங்கள் ஏன் இப்படி ஒரு வாக்காளர்களை ஒரு தீவிர விசாரணைக்குட்படுத்தப்பட வேண்டும்? இவ்வளவு காலம் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? இன்னும் 3 மாதங்கள் தேர்தல் இருக்கிறது. அவசரமாக வெளியூர் சென்றிருக்கிற பெண்கள், வெளியூர் சென்றிருக்கிற சிறுபான்மையின மக்கள், தொழிலுக்காக கூலி வேலைக்காக புலம்பெயர்ந்திருக்கிற பட்டியலின மக்கள், இவர்கள் எல்லாம் வாக்காளர் பதிவில் இருந்து நீங்கள் அப்புறப்படுத்துவதற்காக அவசரப்படுகிறீர்களா? கேள்விகள் இருக்கிறது. பல கேள்விகளுக்கு தேர்தல் ஆணையம் தான் பதில் சொல்ல வேண்டும். அந்த தேர்தல் ஆணையம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? ஒன்றிய அரசினுடைய கைப்பாவையாக இருக்கிறது. எனவே இதையெல்லாம் இன்றைக்கு நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடிகள் வந்திருக்கிறது என்பதனை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உணர்ந்திருக்கிறது. எனவே தான் இந்த வாக்காளர் தீவிர திருத்த திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வரக்கூடாது என்பதனை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கவலையோடு இன்றைக்கு அறிவித்திருக்கிறது, சொல்லி இருக்கிறது. இப்படி பல நெருக்கடிகள் நாட்டில் உருவாகி கொண்டு இருக்கிறது. அதோடு நாட்டில் ஏற்பட்டிருக்கிற நெருக்கடியோடு நம்மூரிலும் இப்போ நெருக்கடி வந்திருக்கிறது. ஒரு சில மாதங்களுக்கு, ஒரு சில நாட்களுக்கு முன்னால் இங்கே அருகாமையில் இருக்கிற சேதுவாசத்திரம் என்ற ஒரு கிராமத்தில் காவல் நிலையம் இருக்கிறது. அந்த காவல் நிலையத்தில் இங்கே மனு கொடுக்க செய்கிறார்கள், புகார் மனு கொடுக்க செல்கிறார்கள். ஆனால் புகார் மனு கொடுக்க போகிற அந்த பெண் என்றால் அவர்களை ஆபாசமாக பேசுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார் ஒரு தலைமை காவலர் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அவர் மீது குற்றம் சாட்டுகிறது. அங்கே இருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நாங்கள் பகிரங்கமாகத்தான் சொல்லுகிறோம். இல்லை என்று உயரதிகாரிகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை அழைத்து இப்படி ஒரு தவறான அபண்டமான குற்றச்சாட்டுகளை நீங்கள் சொல்லாதீர்கள், ஆதாரம் இருந்தால் சொல்லுங்கள் என்று கேட்க வேண்டிய இடத்தில் இருப்பதும் அதற்கு மேல் இருக்கிற மாவட்ட காவல்துறை அதிகாரிகள், மாவட்ட காவல்துறை சூப்பரண்ட் அவர்கள் தான் அதற்கு முன்மொறுப்பு எடுக்க வேண்டும். ஆனால் என்ன நடந்திருக்கிறது? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வருகிற 4ஆம் தேதி அந்த காவலரை கண்டித்து சேதுவாசமுத்திரம் காவல் நிலையத்திற்கு முன்னால் ஆர்ப்பாட்டம் அறிவித்திருக்கிறார்கள். அந்த ஆர்ப்பாட்டத்தை எதிர்கொள்ள முடியாத அந்த காவல் நிலையம் இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிற ஒருவர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் மீது ஒரு மனுக்களை வாங்கியிருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்ட காவல்துறைக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வன்கொடுமைக்கு எதிராக நீண்ட நெடிய போராட்டங்களை நடத்திய வரலாறு தானே உண்டு தவிர இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கடைசி தொண்டன் கூட, பாகுபாடு பார்க்கிற தொண்டன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒருவர் கூட இல்லை. அப்படி நீங்கள் நிரூபித்தால் நீங்கள் சொல்லுகிற கட்டளைகளுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தயாராகத்தான் இருக்கிறது. மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களே, நாங்கள் இங்கிருந்து கேட்கிறோம், இந்த மேடையில் நின்று கேட்கிறோம், உண்மையிலேயே அங்கே என்ன நடைபெற்றது சேதுவாசமுத்திரம் காவல் நிலையத்தில் என்று உரிய விசாரணைக்கு நீங்கள் உட்படுத்தப்பட வேண்டும். நீங்கள் உட்படுத்தப்படவில்லையே என்று சொன்னால் உங்களுடைய காவல்துறை தலைவரையே நாங்கள் நேரடியாக சந்திக்க தயாராகத்தான் இருக்கிறோம். உங்களுடைய காவல்துறை பொறுப்பில் வைத்திருக்கிற நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களையே நேரடியாக சந்தித்து அதை முறையிடுவதற்கும் நாங்கள் தயாராகத்தான் இருக்கிறோம். நாட்டில் நீதிமன்றம் இருக்கிறது. காவல்துறை அதிகாரிகள் அவர்களே, நாட்டினுடைய நீதிமன்றம் உங்களை எல்லாம் கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கிறது. ஒரு பொறுப்பான காவல் நிலையமாக அது செயல்பட வேண்டும் என்றுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விரும்புகிறது. யாரையும் கண்ணியம் குறைவாக, யாரையும் தவறுதலாக கூட பேசிவிடக் கூடாது,
தவறான கடமையாற்றுதலுக்கு காவல் நிலையம் சென்றுவிடக் கூடாது என்பதுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கவலையை தவிர உங்களை குற்றவாளி கூண்டில் நிப்பாட்டுவது எங்களுடைய நோக்கம் அல்ல. ஏழைகளும் எளியவர்களும் தங்களுடைய குறைகளை கோரிக்கைகளுக்காக தங்களுடைய பாதிப்புகளுக்காக நிவாரணம் தேடி வருகிற இடம்தான் அந்த சேதுபாசமுத்திர காவல் நிலையம். அந்த காவல் நிலையம் ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும், சட்டப்படி நடந்து கொள்ள வேண்டும். மீறுவார்களேயானால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பொறுத்து கொள்ளாது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒருபோதும் அதை அங்கீகரிக்காது, அனுமதிக்க மாட்டோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.